எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெயிலானி ஃபுட் பிளாகர். ஸோ நான் உங்கள் ஜெயிலானி. இன்றைக்கான வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 24 hours இன் பெட். அதாவது எங்கள் வீட்டு கட்டிலில் 24 மணி நேரம் நான் இருக்க போகிறேன். ஸோ காலை கீழ் வச்சா கூட இந்த சேலஞ்ச் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும். ஒர்க்கா வச்சா கூட போயிடும். ஸோ நான் ஆக்சுவலாக இது வந்து கான்செப்ட் மாதிரி நான் பார்த்தேன். 2 நாள் முன்னாடி அந்த கண்டென்ட் யோசிச்சு வச்சிட்டேன். பட் இன்னைக்கு நமக்கு ஃப்ரீயான டே. இன்னைக்கு நான் இந்த சேலஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் எப்படி இந்த சேலஞ்ச் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் எல்லாமே சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து புட்டு செஞ்சாங்க. அந்த புட்டை சாப்பிட்டுட்டு ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரைபாடு அப்புறம் நம்மளோட ரிங் லைட் வந்து அங்கே இருக்குது. எப்படின்னா வந்து நமக்கு லைட் காண்டி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சார்ஜர், ரிங் லைட்கான சார்ஜர் வச்சுருக்கேன். அது மட்டும் இன்னொரு ஃபோன் வேறு கையில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு பொருள் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்புறமேட்டு. ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. நான் அப்படியே அங்கே சார்ஜர்ஸ்லாம் போட்டு கோயின் வயரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேம் செட்டப் போட்டிருக்கேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த ரூம் நான் இருக்க ரூம் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வெக்கையான ரூமு. ஸோ அதுக்காக தான் அந்த ஃப்ரீயான செட்டப் போட்டிருக்கேன். உள்ள பனியன் கூட போடாமல் சட்டம் மட்டும் போட்டிருக்கேன். பார்த்துக்குங்க, மணி வந்து 11:05 ஆகுது. ஸோ இப்போ நம்ம போக போகிறோம். சேலஞ்சுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலத்துக்கு மேலே வச்சாச்சு, உட்காந்தாச்சு. அரை மணி நேரம் அசந்து தூங்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து மணி 12:20. இப்போ நான் போயிட்டு திரும்பி தூங்க போகிறேன். 1-1:30 வந்து சாப்பாடு தருவாங்க இன்றைக்கி வீட்டில். வந்து சாப்பாடோட கண்டினியூ பண்ணுறேன். 1:36 டைம் கரெக்டாக. இப்போ நமக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரியாணியும் ஆனியனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் பிரியாணி ஆனியனும். ஸோ வேறு இன்றைக்கி ஒரு வழியாக சாப்பாடை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சேலஞ்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் தண்ணி வந்து அளவாக குடிங்க. நான் இப்போ சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையிலே வந்து இவ்வளோ ஒரு இதாக இருந்தது கிடையாது. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும் மைண்டு. அப்புறம் என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்காக தான். அப்புறம் என்னால் எவ்வளோ உட்காந்தே பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இந்த சேலஞ்சை பண்ணிகிட்டே நான் இருக்கேன். இப்போ 2 hours later. 3 hours later. 6:27 ஆகுது. டைம் வந்து கரெக்டாக 6:27. இவ்வளோ நேரம் ஏன் விளாக் பண்ணல அப்படின்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே அங்கிட்டு பார்த்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக மணி 6:27 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம மதியானம் வந்து பிரியாணி சாப்பிட்றோம் தெரியுமா. ராத்திரி ஃபுட்டை வந்து என்னை எப்பயே சாப்பிட சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிக்கன் 65யும் பிரியாணியும் வந்து நம்ம அம்மா வந்து கொண்டு வந்து தராங்க. பார்த்தீங்களா, கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பிரியாணியும் சிக்கன் 65யும். ஸோ சிக்கன் பக்கோடா சில்லி உங்களை டெம்ப் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 65 அண்ட் ரைஸ். Two hours later. Guys, மணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக 8:15 ஆகுது.
நான் போயிட்டு வந்து அப்போ 6:27 சாப்பிட்ருப்பேன். ஸோ அந்த சாப்பாடு தான் அப்போ நான் அப்படியே தூங்க போகிறேன். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், நான் போட போகிற வீடியோ என்னோட 100வது வீடியோ. அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்பாட்டி போயிட்டு அந்த என்னோட வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இந்த வீடியோ போடுறப்ப 100வது வீடியோ அது ஆயிரும். ஸ்கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து 11:45. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் 11:45. ஸோ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. காலையிலேருந்து இதே இடத்துல படுத்த இருக்கு. எனக்கு நானே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு எப்படா காலை கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சுத்தமாக முடியல என்னால். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு படுத்துட்டு இருக்குது. என் வாழ்க்கையிலேயே நான் தூக்கத்தை இன்னைக்கு தான் வெறுக்கிறேன். நான் இங்கே சேலஞ்சை நான் பண்ணுறேன். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணியாதீங்க. இதிலே பார்க்குற நிறைய ஹேட்டர்ஸ் நினைப்பாங்கன்னா இவன் சும்மா பண்ணுறான்னு நினைப்பாங்க. கிடையாது, எனக்கு நான் உண்மையாக பண்ணுறேன். அண்ட் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி நீங்கள் நம்புங்க நம்பாமல் அது ஒரு விஷயம். பட் தி நெக்ஸ்ட் டே 46, 47, 48. நேற்று 11:05 வந்தோம். நேற்று 11:05 வந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஸோ காலை இப்போ நம்ம கீழே வைக்க போகிறோம். 11:05 ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலை கீழே வைக்கலாம். நிக்க முடியல. சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 24 hours இங்க டயர்லாம் ஒன்றும் வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு. இது பெட்ரோல் டேங்கா? பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க். சாரி மகிழி, பாத்ரூம் வந்து ஸோ நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துட்டோம். சேலஞ்ச் கம்ப்ளீட். இது நம்மளோட 100வது வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில்லுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பாருங்க. பை.